காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரது ஆட்சி காலத்தில் அம்மா உணவகங்களை உருவாக்கி பல ஏழை மக்களும் அதனால் பயன்பெற்று வந்தனர். இந்நிலையில் அந்த அம்மா உணவகங்களை புதுப்பொலிவாக்கி ருசியான புதிய உணவுகளை அதன் வழியே வழங்க சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க உள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். இந்த அம்மா உணவகங்களை புதுப்பொலிவாக்குறது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, எவ்வளவு செலவாக இருக்கிறது, எத்தனை உணவகங்களுக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட இருக்கிறது, விரிவான தகவல்கள் ராமச்சந்திரன். வணக்கம் பார்த்திபன். ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் தரமான உணவு வழங்க கடந்த அதிமுக ஆட்சியில் 2013ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் அம்மா உணவகங்கள் துவக்கப்பட்டது. இது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு பொது மருத்துவமனை மற்றும் வார்டு ஒன்றுக்கு வீதம் 207 உணவகங்கள் திறக்கப்பட்டது. பொதுமக்களிடம் வரவேற்பு அதிகரித்த காரணத்தினால் 2014ஆம் ஆண்டு வார்டுக்கு 2 வீதம் 407 அம்மா உணவகங்களாக அதிகரிக்கப்பட்டது. பொதுமக்களிடம் வரவேற்பு அதிகரித்ததன் காரணமாக 407 அம்மா உணவகங்கள் அதிகரிக்கப்பட்டது நிலையில் நீதிமன்ற வழக்கு மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக கிட்டத்தட்ட 14 உணவகங்கள் மூடப்பட்டது. தற்போது 391 அம்மா உணவகங்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக இயங்கப்பட்டு வருகிறது. இங்கு மிக குறைந்த விலையில் இட்லி, பொங்கல், சாம்பார் சாதம், லெமன், கருவேப்பிலை சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி என குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. குறைந்த விலையில் கிடைப்பதால் கூலி தொழிலாளர்களும் ஏழை மக்களும் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே அம்மா உணவகங்களில் போதிய வரவேற்பு இல்லாததால் உணவின் சுவை ஒரே விதமாக இருப்பதாகவும் சாப்பிடும் பொதுமக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக அதை மேம்படுத்துவதற்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டது. அந்த அடிப்படையில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த அம்மா உணவகங்களை மேம்படுத்தக்கூடிய பணியில் சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து அம்மா உணவகங்களின் கட்டிடங்களை சீரமைத்து வண்ணம் பூசி புது பொலிவுடன் மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் உணவகங்களுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் புதிதாக மாற்றவும் மாநகராட்சி தரப்பில் சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 5 கோடி ரூபாய் முதலீட்டில் இருக்கக்கூடிய 391 அம்மா உணவகங்களை மேம்படுத்துவதற்கான பணியை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய விரைவான தகவல்களுக்கு. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.